தமிழகத் தேர்தலில் விஜயின் இளம் ரசிகர்கள் டிவிகேவுக்கு வாக்குகளை திரட்ட எப்படி உதவுகிறார்கள்? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026. கடந்த சில மாதங்களாக விஜயின் பிரச்சார முழக்கங்கள் குழந்தைகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. இந்த குழந்தைகளுக்கு வாக்களிக்கும் உரிமை இல்லை என்றாலும் தமிழகத் தேர்தலுக்கு முன்னதாக அவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக மாறியுள்ளனர். அவர்கள் தங்கள் பெற்றோருக்கும் தாத்தா பாட்டிகளுக்கும் மென்மையாக அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். விஜயின் பேரணிகளில் இதுவே புதிய இயல்பாகிவிட்டது. நாங்கள் கூட்டத்திற்குள் புகுந்து செல்லும்போது 14 வயதுக்குட்பட்ட சில குழந்தைகள் உட்பட பல சிறுவர்கள் தங்கள் பெற்றோருடன் அந்த பகுதி முழுவதும் காணப்படுகின்றனர். மேலும் பலர் தங்களுக்கு பிடித்தமான நட்சத்திரத்தை ஒருமுறை காணும் ஆவலில் அவர்களின் தோள்களில் அமர்ந்திருக்கின்றனர். ஒரு தந்தை மேலும் கூறுகையில், நாங்கள் இங்கு டி நகரில் வேலை செய்கிறோம். என் மகன் விஜயை பார்க்க விரும்பியதால் நாங்கள் வந்தோம். அவன் விஜயின் தீவிர ரசிகன், அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறான், அதனால் நாங்கள் வாக்களிப்போம் என்றார். விஜயின் பேரணிகளில் இதுவே புதிய இயல்பாகிவிட்டது என்றார். கடந்த சில மாதங்களாக விஜயின் பிரச்சார முழக்கங்கள் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. ஒரு தந்தை பகிர்ந்து கொண்டதாவது, என் மகன் இங்க போட்டி 2 பேருக்கு நடுவுலதான், ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே என்கிறான். விஜய் தனது திரைப்படங்கள் மூலம் குழந்தைகளை சென்றடைவதோடு மட்டுமல்லாமல் இளம் உள்ளங்களையும் ஜென்ஸி தலைமுறையினரையும் முறையாக வளர்த்து வருகிறார். கடந்த சில ஆண்டுகளாக தொகுதி வாரியாக 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் முதலிடம் பிடித்தவர்களையும் சிறந்த சாதனையாளர்களையும் கௌரவித்தும் வெகுமதி அளித்தும் வருகிறார். விஜயின் பேச்சுகளும் சுருக்கமாகவும் இயல்பான பேச்சு நடையிலும் இருப்பதால் அவை குழந்தைகளையும் இளைஞர்களையும் கவரும் வகையில் அமைந்துள்ளன. விஜய் அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சாரம் செய்ய தவறினாலும் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது என்ற போதிலும் அவருடைய இளம் தூதர்கள் டிவிகேவிற்காக மக்களின் இதயங்களை அமைதியாக வென்று வருவதாக தெரிகிறது.